தமிழகத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என கூறி பதவியேற்ற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு தற்பொழுது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் வெறுப்பையும் சம்பாதித்து வருகிறது. மதுரை மேலூரில் உள்ள அரசு பள்ளிகள் நடைபெற்ற விழா ஒன்றில் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சியினர் பொதுமக்களின் வரிப்படத்தில் தங்களின் சுய விளம்பர அரசியல் கூத்துகளை அரங்கேற்றியுள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மதுரை மேலூர் அரசு பள்ளி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் விஸ்வநாதன் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் பள்ளியின் மேம்பாடு குறித்து பேசுவதை விடுத்து மேடையிலேயே விஜயின் வாடி 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 கைப்படாத சீடி என்ற பாடலுக்கு நடனமாடி அரசு விழாவை கேளிக்கை நிகழ்ச்சியாக மாற்றியுள்ளார். கல்வி பயிலும் பள்ளி வளாகம் முழுவதும் விதிகளை மீறி முதலமைச்சர் விஜயின் படங்களுடன் கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரம்மாண்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அரசு விதிகளின்படி கல்வி நிறுவனங்களுக்குள் அரசியல் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளும் கட்சி என்ற அதிகார திமிரில் பள்ளி வளாகத்தையே கட்சி அலுவலகமாக மாற்றியிருப்பது பெற்றோர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் அரசு பொறுப்பேற்றது முதலே அமைச்சர்களும் டிவிகே கட்சியினரும் மக்கள் குறைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு சமூக ஊடகங்களில் தங்களை காட்டிக்கொள்ளும் ரீல்ஸ் மோகத்திலும் விளம்பர பைத்தியத்திலும் தான் மூழ்கி கிடக்கின்றனர் என்ற விமர்சனம் வலுவாக எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் அத்துமீறி நுழைந்து முதலமைச்சர் படத்தின் முன்னால் ரீல்ஸ் எடுத்து கூத்து அடங்குவதற்குள் தற்பொழுது மதுரையிலும் அரசு பள்ளி வளாகங்கள் கட்சி விளம்பர கூடாரங்களாக மாற்றப்பட்டு வருவது பொதுமக்களின் கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மாற்றம் முன்னேற்றம் என பேசிவிட்டு முந்தைய ஆட்சிகளை விட மோசமாக அரசு பள்ளிகளில் அரசியல் ஆக்குவதுதான் விஜய் அரசின் சாதனையா என பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையின் 2024 ஆண்டு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பள்ளிகளுக்குள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நுழையக்கூடாது என்ற விதி இருக்கும் பொழுது டிவிகே கட்சியினர் தொடர்ந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அராஜகம் செய்து வருகின்றனர். இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகளும் ஆளும் கட்சிக்கு பயந்து மௌனம் காப்பது இந்த அவலத்தின் உச்ச கட்டம். சினிமா பானையிலேயே அண்ணும் அரசாங்கத்தை நடத்திவிடலாம், ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று விஜய் அரசு நினைத்தால் தற்பொழுது மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கும் இந்த கடும் வெறுப்பு வரும் தேர்தலில் இந்த அரசுக்கு சம்மட்டி அடியாக விழுந்து ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர்.